ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஏய் பூங்குடி தூங்கிட்டியா? சரி தூங்கு. இல்ல இதோ இப்ப வந்துடுறேங்கண்ணா. அண்ணா ரெடி ஆயிட்டு இருக்கேங்கண்ணா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேங்கண்ணா. சரி சரி சரி. வைக்கிறேன். பூங்குடி பூங்குடி பூங்குடி. என்ன சரவணா இது? சட்டையை முழுசா போட்டுட்டு வா. என்ன இது அரைகுறையா? கொஞ்சம் அர்ஜென்ட். ராத்திரி கொடுத்த பணம் எங்க? உள்ள பீரோல வச்சிருக்கேன். கொஞ்சம் போய் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா இப்பதாங்க நான் போன் பண்ணாரு. இதோ கிளம்பிட்டேங்கண்ணா. வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சரி சரி. பூங்குடி பூங்குடி என்னாச்சு பூங்குடி? இல்ல இங்க வச்சிருந்த பணம் டென்ஷன் ஆகாத சரவணா. இங்கதான் வச்சிருந்தேன். இங்கதான் எங்க போயிருக்கோம்? ஐயோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பூங்குடி புரியாம பேசிட்டு இருக்க? அங்க பணத்துக்காக வியாபாரி காத்துட்டு இருக்காரு. நான் உடனே போய் கொடுக்கணும். வீட்டுக்குள்ள வச்ச பணம் எங்க போயிருக்கும்? எங்கேயும் போகாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் எடுத்து தரேன். என்ன பூங்குடி நீ? நல்லா பாரு, கீழே பாரு. எங்க போச்சு? ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு பூங்குடி. சரவணா உன்னை விட எனக்கு தான் டென்ஷன் அதிகமா இருக்கு சரவணா. நீ கொடுத்த பணத்தை இப்ப நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப அதுவா முக்கியம்? நமக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு பணம் கொடுக்கணும் பூங்குடி. இல்லனா பேர் கிட்ட போயிடும். ஐயோ சரவணா நான் இங்க தான் வச்சேன். எங்க காணாம போச்சுன்னு எனக்கே தெரியல. ஐயோ இப்ப என் கூட பேசுறதா முக்கியம். சீக்கிரம் தேடு பூங்குடி. ஐயோ அவர் வேற போன் பண்ணுவாரு. நல்லா பாரு. என்னடிமா வீட்டை இப்படி பண்ணி வச்சிருக்க? வெங்கல கடைக்குள்ள யானை பூந்த மாதிரில இருக்கு. சரவணா என்னப்பா ஆச்சு? இல்ல பெரியமா, ராத்திரி பூங்குடி கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தேன். ஆமா, நீ கூட மகேஸ்வரி கையில கொடுத்த.
அவதான் பூங்கொடி கையில கொடுத்து இனிமே அவ எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்குவான்னு குடுக்க வச்சால. அதான் பெரிய தப்பா போச்சு பெரியமா. இந்த நாள்ல ஒரு நாள் கூட வியாபாரிக்கு சொன்ன டைமுக்கு பணம் கொடுக்காம இருந்தது இல்ல. ஐயையோ, இப்படி பண்ணா பேரு கெட்டு போயிடும்ல சரவணா. ஆமாங்க பெரியமா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சொன்ன டைமுக்கு பணம் கொடுத்து பழகி போச்சு. அந்த விஷயத்துல மகேஸ்வரி கெட்டிக்காரி. சொன்ன நேரத்துல பணத்தை கொடுத்துடணும், இல்லன்னா அவளுக்கு தலையே வெடிச்சிரும். ஆமாங்க பெரியமா, இத்தனை வருஷமா அப்படிதான் பேரை காப்பாத்தி இருக்கோம். இப்பதான் முதல் தடவையா சொன்ன நேரத்துக்கு பணம் கொடுக்காம போயிடும் போல இருக்கு. அதான் பெரியமா பயமா இருக்கு. என்ன பூங்குடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பாத்துட்டு இருக்க? தேடு. ஓ, எங்க வச்சனே மறந்துட்டியா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு பூங்குடி, தயவு செஞ்சு தேடு, டைம் ஆச்சு. நல்லா யோசிச்சு பாருமா. மறந்து வச்சிட்டியா இல்ல? என்ன சொல்றீங்க? இல்லம்மா, நேத்து உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு தேன்மொழி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, ஒருவேளை மறந்த வாக்குல அங்க கொடுத்துட்டியோன்னு. நல்லா யோசிச்சு பாருமா. உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, ஒருவேளை அங்க கொடுத்துட்டியோ என்னமோ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்க போறேன்? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன சரவணா, உன் பொண்டாட்டி இப்படி பேசுறா? நான் ஒண்ணு இட்டு கட்டி பேசலையே. நேத்து ராத்திரி நீ தேன்மொழி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா இல்லையா? எங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் தேவை, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அதனாலதான் கேட்டேன். ஒருவேளை அங்க குடுத்தியோ என்னமோன்னு தான் கேட்டேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடிமா இது? நீ சொன்னதை தானே நான் சொன்னேன். அதுக்கு நீ ஏன் இப்படி கோவப்படுற? கிட்டலாம் நான் பேச்சே வச்சுக்கிறது இல்ல. போங்க அந்த பக்கம். சரவணா, என்ன நீயும் அமைதியா இருக்க? அந்த பணத்தை தான் நான் எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், நீயும் நினைக்கிறியா? ஏய், ஐயோ, இந்த நேரத்துல இந்த பிரச்சனை தேவையா பூங்குடி? ஏய், நேரடியா ஒரு பதில் சொல்லு. பணத்தை எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பேன் நீ நினைக்கிறியா? அட கடவுளே. அத்தை, காஃபி அத்தை. அத்தை, அத்தை, அத்தை நில்லுங்க. அத்தை பூங்கடி. அத்தை, அத்தை நில்லுங்க அத்தை.